வெளிநாட்டுச் செய்திகள். பாரிஸ், மார்ச் 3, 2025 தினத்தந்தி. பிரான்சின் ரியூனியன் தீவில் பெய்த கனமழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் கார்கள் அடித்துச் செல்லப்பட்ட காட்சி. பிரான்சில் கனமழை, வெள்ளப்பெருக்கில் சிக்கி 4 பேர் பலி, 2 லட்சம் வீடுகள் இருளில் மூழ்கின. வெளிநாட்டு செய்திகள். பாரிஸ் கட்டுப்பாட்டில் உள்ள ரியூனியன் தீவில் கனமழை பெய்தது. இதனால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கி 4 பேர் பலியாக உள்ளனர். மேலும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் அங்கு 2 லட்சம் வீடுகள் இருளில் மூழ்கின. வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. இந்திய பெருங்கடலில் ஆப்பிரிக்கா கண்டத்துக்கு கிழக்கு அமைந்துள்ள ஒரு குட்டி தீவு ரியூனியன். மடகாஸ்கர் மற்றும் மொரிஷியஸுக்கு இடையே உள்ள இந்த தீவு பிரான்ஸ் கட்டுப்பாட்டில் உள்ளது. அங்கு உருவாகி உள்ள புயலால் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யும் என பிரான்ஸ் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்து இருந்தது. அதன்படி புயல் கரையை கடந்தபோது மணிக்கு சுமார் 240 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசியது. வெள்ளக்காடாக மாறிய நகரங்கள். இதனைத் தொடர்ந்து ரியூனியன் தீவில் மழை வெளுத்து வாங்கியது. இதனால் அங்கு உள்ள நகரங்கள் வெள்ளக்காடாக மாறின. இதில் பல வீடுகள் சேதமடைந்தன. மேலும் சாலையில் சென்ற பல கார்கள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டன. எனவே வெள்ளப்பெருக்கில் சிக்கி 4 பேர் பலியாகினர். பலர் மாயமாகி இருப்பதால் அவர்களை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. இயல்பு வாழ்க்கை முடங்கியது. அதேபோல பலத்த காற்று வீசியதால் ஏராளமான மரங்கள் மற்றும் மின் கம்பங்கள் முறிந்து விழுந்தன. இதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைக்காக அங்கு மின்சாரம் துண்டிக்கப்பட்டு இதில் சுமார் 2 லட்சம் வீடுகள் இருளில் மூழ்கின. எனவே அங்கு வசிக்கும் மக்கள் நிவாரண முகாம்களில் தஞ்சம் அடைந்து உள்ளனர். இதன் காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக முடங்கியது. இதற்கிடையே பிரான்சில் இருந்து ஹெலிகாப்டர் மூலம் மீட்பு படையினர் அங்கு உறைந்து உள்ளனர். வெளிநாட்டு செய்திகள். பிரான்சில் கனமழை.